ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஸ்வரி. உன்னை கண்ட நாள் முதல் அத்தியாயம் 15. ஆரத்தியை மகாலட்சுமிக்கு சுற்றிய பின் சீதா மானசாவின் தலையை சுற்றி போட்டிட்டு வலது காலை எடுத்து வரச் சொன்னாள் லீலாவதி. மருமகளே, வலது காலை எடுத்து வைத்து வாமா என்று லீலா கூறவும், ஏற்கனவே ஒருத்தியை தன் மகனுக்கு கட்டி வைத்துவிட்டு மருமகளாம் மருமகள், இவர்கள் ஏன் இப்படி உயிரை வாங்குகிறார்கள் என்ற நினைப்புடன் அந்த பளிங்கு கண்ணாடி மாளிகைக்குள் நுழைந்தாள் மானசா. ரிஷியும் பிரபாசும் தலையெடுத்த பின் புதிதாய் கட்டிய பளிங்கு மாளிகை அது. எங்கும் தேக்கும் பளிங்கும் பளபளத்து கொண்டிருந்தது. 4 மாடி கட்டிடம். கண்ணாடி கூண்டால் ஆன லிஃப்ட், வெகு அம்சம். வேலைக்காரர்கள் சீருடை அணிந்து நடந்து கொண்டிருந்தனர். கீழே இருக்கும் அறையில் மகாலட்சுமி, நடராஜன், நாகராஜன் என இருந்தனர். மகாலட்சுமியின் அறைக்கு அடுத்த அறை சீதாவிற்கு தயாரானது. முதல் மாடியில் ஹரிச்சந்திரன், லீலாவதி, பிரபாஸ் ஃபேமிலியும், 2வது மாடியில் அசோகன், மனோகரி, ரிஷி குடும்பமும், 3, 4 மாடியில் அங்கு வேலை செய்யும் வேலைக்காரர்கள் தங்கியிருந்தனர். எல்லாவற்றையும் கண்ட மானசாவிற்கு ஆச்சரியம். மானசாவிற்கு முதல் மாடியில் பிரபாசின் அறைக்கு அடுத்த அறையை கொடுத்தனர். மாமன்களும் அவனுடைய மகன்களும் இவ்வளவு வசதியுடன் நல்ல முறையில் எக்கச்சக்க பிஸ்னஸ் செய்து சிங்கப்பூரில் வசிப்பார்கள் என்று அவள் எண்ணவில்லை. சீதாவும் தான். என் அண்ணங்க 2 பேரும் கடுமையான உழைப்பாளிங்க. மானசா அடுத்ததா நல்ல அறிவாளிங்க. எதில் முதலீடு செய்யலாம், எதை எப்படி செய்தால் உயரலாம் என்று தெரிந்தவர்கள் என்று அண்ணன்களை பற்றி புகழவும், போதுமே அண்ணன்க பிராணம் என் ரிஷியத்தானும் பிரபாசத்தானும் தலையெடுத்த இந்த 7-8 வருஷத்தில் இன்னும் நல்லா வளர்ச்சின்னு அத்தைங்க பேசினதை கேட்டேன். போதுமே உன் அத்தானுங்க பிராணம் என்று மானசாவை போலவே சீதாவும் பேசிக்காட்ட அங்கே இருவரும் பொங்கி பொங்கி சிரித்தனர். அம்மா, நீ எப்பேற்பட்ட சொத்தையெல்லாம் விட்டு விட்டு வாழ்ந்திருக்க. எவ்வளவு அருமையான கூட்டு குடும்பம் இங்கே நடக்குது. இவங்களோட வாழ உனக்கு அந்த கடவுள் கொடுத்து வைக்கலையே. இப்படிப்பட்ட உறவுகளை உதறிவிட்டு நீ அப்பாவோட காதல் தான் பெருசுன்னு போயிருக்கனா? அப்பா உன்மேல் எத்தனை காதல் கொண்டிருப்பார்? மானசாவின் கண்கள் தந்தையின் நினைவில் பொங்கியது. மதிய உணவுக்கு பின் நீ போய் உன் ரூமில் ரெஸ்ட் எடு என்றதும் மானசா படியேறினாள். எதுக்கு படியில் ஏறி கஷ்டப்படுற மானுமா, லிஃப்ட் வழியை போகலாமே என்று கூறி பின்னாடியே வந்த பிரபாஸின் வார்த்தைகளை அவள் காதில் வாங்காமல் போகவும் சட்டென்று அவள் கை பற்றினான். ஏய் மானசா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டும். எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பமில்லை. விடுங்க, கையை விடுங்க. கத்துவேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துவேன். மானசா, உனக்கேன் என்னை பிடிக்காமல் போனது? எதுக்கு பிடிக்கணும்? சின்ன வயசில் என்னை உனக்கு ரொம்ப பிடிக்குமே, அது சின்ன வயசில், இப்போ பிடிக்கல. அதுதான் ஏன்? எதுக்கு சொல்லணும்? எனக்கு சொல்ல விருப்பமில்லை என்று முகத்தில் அடிக்காத குறையாய் சொன்னவள் கையை உதறிவிட்டு ஓடினாள். அரவிந்த் பிரபாஸ் ஆணி எடுத்தது போல நின்று அவள் போகும் திசையை பார்த்து கொண்டிருந்தான். மனைவியை பிரசவத்திற்கு அனுப்பிவிட்டு தனியே இருக்க முடியாமல் துணையை தேடுகிறானோ? அதற்கு வேறு ஆளை பார்க்க வேண்டும். அவளிடம் வந்தால் கன்னம் பழுத்துவிடும். மானசாவின் மனம் நினைத்தது, வருந்தியது. மானசாவின் கோபம் அவனுக்கு புரியவில்லை. கம்பெனிக்கு போனான். ஆனால் அவனால் வேலை செய்ய முடியவில்லை. மாலை 5 மணி வாக்கில் குளித்து இளமஞ்சளில் கருப்பும் ரோஸ் நிறத்திலும் பூக்கள் போட்ட காட்டன் சேலையை உடுத்தி பாந்தமாய் கீழே இறங்கினாள். பாட்டியின் பக்கத்தில் அமர்ந்து இதமாய் பேசினாள். பின் தாயின் அறைக்கு போனாள். சீதாவும் பின்னாடியே வந்தாள். மாப்பிள்ளை கிட்ட உனக்கு என்ன கோபம் மானசா? அம்மா, மதியம் பார்த்தேன் படியில் நீ மாப்பிள்ளையை எடுத்தெறிந்து பேசினதை. மாப்பிள்ளை எப்படி முகம் வாடி போனான் தெரியுமா? மருமகனை ஏண்டி இந்த பாடுபடுத்துற? அம்மா, வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ளை மருமகன்னு அந்த ஆளை சொல்லாதீங்க. மாப்பிள்ளையை மாப்பிள்ளை என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது? கனவு காணாதம்மா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? அது அப்படித்தான். அவன் என் அண்ணன் மகன்.
கனவு காணுவதில் தப்பில்லை. நீதான் இந்த வீட்டு மருமகள். அண்ணன்க இப்படியே இருந்து விட மாட்டாங்க. பிரபாஸுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு போலடி. அதான் பயங்கர ஆசையோட பாலை கண்ட பூனை போல உன்னையே சுற்றி சுற்றி வரான். நான் ஆஸ்பத்திரியிலும் இங்கேயும் பார்த்தேனே. நீதான் நின்று 4 வார்த்தை ஆசையா அவன்கிட்ட பேச மாட்டேங்கிற. அவனிடம் நீ கொண்ட பயங்கர காதலை சொன்னால்தானே தெரியும். அம்மா, உனக்கு எதுவும் தெரியாது. என்ன தெரியாது? அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகிவிட்டது எனவும். கல்யாணமாகிவிட்டதா? என்னடி சொல்ற என்ற சீதா கலகலவென சிரிக்கவும், ஏமா சிரிக்கிற? அவருக்கு மணமாகி 2 குழந்தைங்க இருக்கு. இதில் மனைவி 3ஆவதாக முழுகாம இருக்காளாம். இவர் வேறு யாரும் இல்லைமா. சர்ச், நிலாச்சோறு, கடற்கரை, பூங்காவில் சந்தித்த இளைஞன்தான் நம்ம பிரபாசத்தான். அப்புறம் எனக்கு வேலை கொடுத்த முதலாளியும் உங்கள் அண்ணன் மகன்தான். மானசா சொல்லிவிட்டு கண்கள் கலங்கியும் இவ்வளவையும் கேட்டுவிட்டு சீதா மீண்டும் பலமாய் சிரித்தாள். அம்மா, நிறுத்துங்கம்மா. ஏம்மா இப்படி கிறுக்கு போல நேரங்காலம் தெரியாமல் சிரிக்கிறீங்க? என் வேதனை உங்களுக்கு சிரிப்பாய் இருக்குதா? ஏய் மானசா, அந்த பயலுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடி என்று சிரித்தாள் சீதா. என்னம்மா சொல்ற? அந்த கள்ளப்பயல் உன்னிடம் விளையாடி இருக்காண்டி. அன்னிங்க கிட்ட லேசு மாதம் ஹாஸ்பிட்டல்லையே விசாரித்தேன். உனக்கு தெரியும்னு நினைத்தேனே. நீ அவனுக்கு கல்யாணமாகி விட்டதுன்னு நினைத்து தான் அவன்கிட்ட கோபமாயிருக்கியா? அவன் மேல் உயிரையே வைத்திருந்தவள் ஏன் பேச மாட்டேங்கிறாள்னு நினச்சி அதை உன்னிடம் கேட்காமல் நானுமே குழம்பி தவித்தேனே மானசா. அம்மா, நீ நிஜமாக தான் சொல்றியா? தாயை கட்டி நெடுநேரம் ஆனந்த கண்ணீர் விட்டாள். உன்கிட்ட போய் விளையாடுவனா? என் மாப்பிள்ளை சரியான குறும்புக்காரன் போலடி. நீ அவனிடம் மாட்டி எப்படியெல்லாம் முழிக்கப் போறியோ எனவும் கண்ணீரை துடைத்து, நான் ஏன் முழிக்கப் போகிறேன்? அவரைத்தான் முழிப்பிதுங்க வைப்பேன். பார்க்கத்தானே போறீங்க என்ற மானசா துள்ளி கொண்டு மாடி ஏறி தன்னறைக்கு ஓடினாள். குளித்து ஆகாய வண்ண சில்க் காட்டன் புடவையை எடுத்து கட்டி கொண்டு மெலிதாய் தன்னை அலங்கரித்து கொண்டு அவனுக்காக காத்திருந்தாள் மானசாதேவி. மாலை வேலை முடிந்து வந்த பிரபாஸை தனியே நிறுத்தி சீதா அத்தனையையும் கூறினாள். பார்க்கில் அப்படித்தான் பேசினேன். அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு இருந்தாளா? சரி, நான் போய் அவளை பார்க்கிறேன் அத்தை. பார்த்தால் மட்டும் போதாது, அவளை சமாதானப்படுத்துடா மாப்பிள்ளை என்று குறும்புடன் சீதா சிரிக்கவும், எப்படி சமாதானப்படுத்துவது? அவள்தான் காது வரை வாயை வளர்த்து வைத்திருக்கிறாளே அரவிந்த் பிரபாஸ் கூறவும், அந்த வாய்க்கு பூட்டு போட தெரியாதா மக்குப்பயலே? இதை கூடவா இந்த அத்தை சொல்லித் தருவேன்? அத்தை, புரியுது. அவள் வாய்க்கு எப்படி பூட்டு போடுவதுன்னு என்றவன் சீதாவை ஆசையுடன் கட்டி கன்னத்தில் முத்தமிடவும், மானசா என்கிட்ட கோபிச்சுக்க போறாமா பிள்ளை. எதுக்கு அத்தை? என்னை விட்டு உனக்கு எப்படி முத்தம் கொடுக்கலாம்? எனக்கு போட்டியா வருகிறாயா அம்மான்னு தான். அத்தைக்கு அப்புறம்தான் அவளாக்கும். அவள்கிட்ட இப்படி தைரியமா சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? அரவிந்த் பிரபா சவாலாய் கேட்கவும், அவள்கிட்ட சொல்லி கிள்ளி முதுகில் வாங்கி கட்டிக்காதே மாப்பிள்ளை என்று கூறி சீதா சிரிக்கவும், இப்படிப்பட்ட குறும்புக்கார அத்தையோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இல்லாமல் இவ்வளவு நாள் பிரிந்திருந்தேனே அத்தை. அதை நினைத்தால் மனசு வலிக்குது அத்தை அரவிந்த் சொல்லவும் சீதா கண்கள் கலங்கின. மானசாவாய் போய் பார்க்கிறேன் அத்தை என்றவன் உற்சாகமாய் படிகளில் ஏறி தாவினான். ஜன்னலருகே நின்று வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மானசா கதவு தாளிடம் ஓசை கேட்டு திரும்பினாள். கொஞ்சம் அதிர்ச்சியுடன் சுவரில் சாய்ந்து நின்றவள், கதவை எதுக்கு மூடுறீங்க பிரபாஸ்? காரணமாத்தான். என்ன காரணம்? முதலில் திறக்க முடியாது என்றவன் பலமான காலடிகளுடன் அவளை நெருங்கினான். ஆழ்ந்த வைலட் நிறத்தில் சட்டையும் லைட் சந்தன கலரில் பேண்ட்டும் அணிந்து பேரழகனாய் காட்சியளித்தான். அவன் அழகில் திணறினாள். அவன் போட்டிருந்த பர்ஃப்யூம் வாசனை அவளை மயக்கியது. இப்போ கதவை திறக்க போறீங்களா இல்லையா? முடியாதுடி. இங்க பாருங்க பிரபா, அடிக்கடி நீங்க என்னை உரிமையா டீ போட்டு பேச வேண்டாம், உங்க பொண்டாட்டியை போல என்று மானசா கோபமாய் சொல்லவும், பேசினால் என்ன செய்வை? நானும் டா போட்டு பேசுவேன். பேசு, யார் வேண்டாம்னு சொன்னது என்றவன் அவளின் மிக அருகில் வந்துவிட்டான். பிரபாஸ், வெளியே போங்க
அப்புறம் மரியாதை கெட்டுவிடும். உன்கிட்ட என் மரியாதை கெட்டுவிடுவதில் எனக்கு மகிழ்ச்சியே. இப்படி விதண்டாவாதம் எதுக்கு செய்றீங்க? வெளியே போங்க. அரவிந்த் பிரபாஸ் அவளின் இருபுறமும் சுவரில் கையூன்றி சிறைப்பிடித்தான். அவள் கண்களை ஊடுருவினான். அவளோ அவன் மீது தன் உடம்பு படக்கூடாது என்று குறுகி நின்று முறைத்தாள். அருவெருப்பாய் உதடு சுரித்தாள். முறைத்தவளின் கண்களையே ஊடுருவியவளின் பார்வை அவளின் சுளிந்த இதழ்களில் நிலை குத்தி நின்றது. அரவிந்த் அவளின் முகத்திற்கு அருகே தன் முகத்தை கொண்டு வந்தான். அவளோ முகத்திற்கு நேராக இரு கையை விரித்து மறைத்தாள். வெளியே போங்க. முகத்தை அப்படியும் இப்படியுமாய் ஆட்டினாள். வெளியே போ. வெளியே போன்னா நான் எங்கடி போவேன்? இது என் பங்களா. இது உங்கள் பங்களா தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எனக்காக என் அத்தை ஒதுக்கி தந்த அறை. நான் இருக்கிற வரை எனக்கு சொந்தமானது. இது என் அறை. இங்கே அத்துமீறி நுழைய யாருக்கும் உரிமை இல்லை. வெளியே போங்க. மானசா கோபத்துடன் கூறவும் அவளோடு ஆசையாய் பேச நினைத்து வந்தவனுக்கு எரிச்சல் வந்தது. வெளியே போகணும், அவ்வளவுதானே, போறேன். அப்புறம் நீ கூப்பிட்டால் கூட திரும்பி வரமாட்டேன். வரேன் என்று திரும்பி போனவனின் சட்டையை சட்டென்று எட்டி பிடித்து இழுத்தாள் மானசா. மானசா இழுத்த இழுப்பில் அரவிந்த் பிரபாஸ் அவள் மார்பில் மோதி நின்றான். போடா போடான்னு சொல்லி போக இருந்தவனை இழுத்து இப்படி நெஞ்சில் போட்டுக்கிட்டால் அடுத்து நான் என்னடி செய்யட்டும்? மார்பில் மோதி நின்று முகத்தருகே கிசுகிசுப்புடன் கேட்டு நின்றவனின் ஸ்பரிசம் செய்த மாயத்தால் உருகி கரைந்து தொய்ந்து கிறங்கி நின்றாள் மானசா. அவள் கன்னங்களில் மயக்கம் தூண்டில் போட்டு இழுக்கவும் அரவிந்த் பிரபாஸ் அதற்கு மேல் தாங்க முடியாது சட்டென்று இழுத்து இறுக்கிக் கொண்டான். அரவிந்த் மோகத்துடன் அவள் முகம் நோக்கி குனியவும் வேண்டாம் வேண்டாமத்தான் என்று இதழ்களை சுளித்து கெஞ்சும் அழகை கண்டவனால் அவளின் இதழ்களை விட்டு வைக்க முடியவில்லை. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரி பிடிச்சிருந்ததுனால் லைக் கொடுங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ.